கே கீ சேலஞ்ச் கீ சேலஞ்ச் வந்து ஆக்சுவலா நான் வந்து ஒரு 2 கொஸ்டின் பண்ணியிருந்தேன். அதான் இந்த கொஸ்டினு. மக்களின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை வந்து பார்த்தா 552 ஆப்ஷன் டி தான் வரும். ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம ரீசென்ட்டான டைம்ல வந்து அமெண்ட்மெண்ட்லயும் மாத்திருக்காங்க. பட் ஆனா ஸ்கூல் புக்ல மாத்தல. நம்ம ஸ்கூல் புக் படி தான் போட்டிருக்கோம். அதனால வந்து வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 10th சோசியல் சயின்ஸ்ல வந்து மத்திய அரசு அப்படின்றது டாபிக் கீழ வரும். இதுல வந்து பார்த்தோன்னா வச்சுக்கயேன், மக்கள ம மக்களவையானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளைக் கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவையாகும். மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 552. இத வச்சு தான் நான் இத போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் இந்தியாவின் அதிக மீன் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இது உள்நாட்டு மீன் உற்பத்தியாவோ, இல்ல வந்து பார்த்தோன்னா கடற்கரை மீன் உற்பத்தியோ இத பத்தி சொல்லல. அதனால வந்து பார்த்தோன்னா வச்சுக்கங்க, இது கேரளாவும் வரும், ஆந்திர பிரதேஷ் வரும். பட் ஆனா வந்து கேரளான்னு போட்டேன். இதுக்கு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கயேன், அதனால ஆன்சருக்கு எடுத்து வச்சிருக்கேன். மீன் உற்பத்தியில வந்து இது வந்து 10th. இது வந்து ஜியோகிராஃபில வந்து 3 லெசனு. அதில பார்த்தீங்கன்னா வச்சுக்கயேன், கேரளா கடல் மீன் உற்பத்தியில் முதன்மை மாநிலமா திகழ்கிறது அப்படின்னு இருக்கு. ம். நீங்க எதனா கீ சேலஞ்ச் பண்ணதா இருந்தா சொல்லுங்க. அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். வந்து கீ சேலஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது கன்ஃபர்மேஷனுக்காண்டி வர ஒரு இதுதான். அக்னாலஜ்மென்ட் மாரி வரும். நம்ம கீ சேலஞ்ச் பண்ணிட்டா. ஏன்னா இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஜிஸ்டர் நம்பர், அப்ளிகேஷன் நம்பரு இதெல்லாம் இருந்தா தான் பண்ண முடியும். நான் வந்து 2 கொஸ்டின் பண்ணேன். அதுக்கான வந்து அக்னாலஜ்மென்ட்டும் வந்திருக்கு. அதனால இது வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. நம்ம கீ சேலஞ்ச் பண்ணது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவ்வளோதான்.